ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. பார்க்கலாமா? அதுக்கு நான் மாம்ஸ் பவுலோட மில்லட் பாஸ்தா தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வாட்டி குதிரைவாலி பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் விட்டுண்டு ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட ஒரு க்ரீன் சில்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம்மை சால்ட் பண்ணி லைட்டாக நான் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே பேன்லேயே நம்ம ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல ஒரு அரோமா வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் மைதாவோட அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நல்லா வறுத்துட்டக்கப்புறம் நான் காய்ச்சின பாலை 1 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் சாஸ் நல்லா திக்காக நல்லா இருக்கும். இந்த பால் ஆட் பண்ண உடனே இந்த மைதா நல்லா அது கூட சேர்ந்து கட்டி தட்டும். அதனால் நம்ம விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணக்கப்புறம் அது நல்லா க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா வந்தக்கப்புறம் அதில் தேவையான சீசனிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஸா சீசனிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் தேவையான அளவு சால்ட்டு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்குங்கிறதுனால. இந்த இதில் நான் சீஸ் ஆட் பண்ணல. அதனால நான் இந்த ஒயிட் சாஸ்லேயே நான் கொஞ்சம் பாலை விட்டு நல்லா திக்காக சாஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பண்ணக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் நம்ம சாட்டே பண்ண ஆனியன் கேப்சிகமே இது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மழை பெய்யும்போது நம்மளுக்கு சூடாக ஏதாவது இட்டாலியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் நிறையா ரெசிபிக்கு தலைக்கு பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.